அபி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டதை பார்த்த டிடிஆர் அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவுடைய கஷ்டம் தெரியும்னு சில கதைகளை சொல்றாரு. ராயப்பனும் குழந்தையும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை விட்டு போயிட மாட்டேன்னு குழந்தை கேட்டதுக்கு சாகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு வயசான மாதிரி காட்டுறாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ராயப்பன் தான் கூட இருந்து பாத்துக்கிறாரு. பசங்களாம் தனியா போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்கு. சமைக்கிறதுக்கு கூட இவங்க கிட்ட பொருளோ காசோ இல்ல. இன்னைக்கு பெரிய பையன் மணி ஆர்டர் அனுப்புறதா சொல்லியிருப்பாரு. அதனால போஸ்ட் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போஸ்ட்மேன் கிட்ட மணி ஆர்டர் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. பெரிய பையன் கிட்ட இருந்து எந்த மணி ஆர்டருமே வரலன்னு சொல்லிடுறாரு. இப்ப பையனுக்கு போன் பண்ணி தர சொல்றாரு. ஆனா கால் பண்ணா அவங்க போனே எடுக்கல. அதனால சின்ன பையனுக்காச்சு கால் பண்ணி கொடுக்க சொல்றாரு. அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சின்ன பையன் கிட்ட சொல்றாரு. ஆனா அவரோ இந்த மாசம் பெரிய பையன் தானே காசு கொடுக்கணும், எதுக்காக எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்றீங்க, அடுத்த மாசம் தான் என்னால காசு கொடுக்க முடியும், எது வந்தாலும் அவன் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு ரொம்பவே ஹார்ஷா பேசிடுறாரு. பையன் இப்படி பேசுறத கிட்ட ராயப்பனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப போனை கட் பண்ணிடுறாரு. இவர்கிட்ட காசு இல்லன்னு போஸ்ட்மேன் நான் ஏதாவது காசு தரட்டுமான்னு கேக்குறாரு. ஆனா இவரே எனக்கு வேணாப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராயப்பன் 5 பேர் செய்யற வேலையை கூட சின்ன வயசுல தனியா பண்ணிருப்பாரு. அப்பதான் பசங்களுக்கு நல்ல படிப்பு சாப்பாடுலாம் கொடுக்க முடியும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருப்பாரு. திரும்ப வீட்டுக்கு போகும்போது மூட்டை தூக்கிட்டு இருக்காங்க. இவரும் போய் வேலை கேட்கிறாரு. நீங்க வயசானவங்க வேணான்னு சொல்றாங்க. இல்லப்பா நான் கண்டிப்பா செய்வேன்னு இவரும் மூட்டையை தூக்குறாரு. ஆனா அப்போ பெரிய பையனோ மருமகளோ இவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா எங்களை அசிங்கப்படுத்தணுன்னே தான் இந்த மாதிரி மூட்டெல்லாம் தூக்கிட்டு இருக்காருன்னு பெரிய மருமக ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப பெரிய பையனும் அப்பா கிட்ட கோவப்படுறாரு. ஒழுங்கா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாருங்கன்ட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ராயப்பன் இப்ப அந்த வேலையை விட்டுட்டு கார் பின்னாடியே வீட்டுக்கு கிளம்புறாரு. குழந்தைக்கு பக்கத்து வீட்டு பையன் பண்ணு எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனா மருமக வந்து உங்க புருஷன் எங்க மானத்தையே வாங்கிட்டாருன்னு அந்த பண்ணு கூட தட்டி விட்டுட்டு கோமா உள்ள போயிடுறாங்க. ராயப்பன் மூட்டை தூக்குனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்ப பெரிய பையனோ வந்து அவங்க அம்மாவை பயங்கரமா திட்டுறாரு. மாசம் மாசம் பணம் கொடுக்குறோம்ல, அப்புறம் எதுக்கு எங்க மானத்தை வாங்குறீங்கன்னு திட்டுறாரு. நீங்க எதுக்காக மூட்டெல்லாம் தூக்குனீங்கன்னு குழந்தை கேட்கறாங்க. வேற என்ன பண்றது, உனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது காசு வேணும்னு தான் பண்ண. இப்ப பேத்தியோ பாட்டி கிட்ட பேச வராங்க. ஆனா இதை பார்த்த மருமக உங்களோட நோய் என் பொண்ணுக்கு ஒட்டிக்காதா, எதுக்காக தொட்டு தொட்டு பேசுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைன்னு பயங்கரமா திட்டிடுறாங்க. பேத்திய கூட கொஞ்சம் முடியலையேன்னு குழந்தை வருத்தப்படுறாங்க. எதுக்காக சமைக்காம படுத்துட்டு இருக்கேன்னு ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. உங்க அம்மா அப்பாக்கு சமைச்சு போட்டு வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேனா, அதெல்லாம் என்னால சமைக்க முடியாது, எங்களுக்கு சாப்பாடு வேணாம், அவங்களுக்கு வேணா அவங்களே செஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிடுறாங்க. பையன் கூட ஃபார்மாலிட்டிக்காக அவங்க அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாரு. அவங்களும் சாப்பிட்டேன்னு சொன்னதுமே உள்ள போயிடுறாரு. இப்ப 2 பேருமே சாப்பிடாம தான் படுத்துட்டு இருக்காங்க. குழந்தை ராயப்பன் கிட்ட உங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டேன்னா இவங்க கிட்ட நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு, கவலைப்படாதீங்க, நான் உங்களையும் சேர்த்தே கூட கூட்டிட்டு போயிடுறேன், நம்ம கல்யாணம் பண்ணப்போ ப்ராமிஸ் பண்ணோம்ல நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம்னு, அதே மாதிரி ஒன்னாவே போயிடலாம்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இதை கேட்டு ராயப்பனும் மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. பார்த்தா இறந்து போயிடுறாங்க. உடம்பு சரியில்லாத வைஃப்க்கு ஒரு வேளை சாப்பாடு கூட போட முடியாம அவ உயிரே போயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறாரு. இவங்களோட சின்ன பையன் கால் பண்றாரு. என்னால இறுதி சடங்குக்கு வர முடியாது, முக்கியமான வேலை இருக்கு, தேவையான பணத்தை நான் அனுப்பிடுறேன், எல்லா காரியத்தையும் நீயே பண்ணிடுன்னு சொல்லிடுறாரு. இறந்து போனது குழந்தை மட்டும் கிடையாது, அவங்க அப்பா ராயப்பனும் தான். குழந்தை இறந்து போன துக்கம் தாங்க முடியாம ராயப்பனும் இறந்து போயிருப்பாரு. இறந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டுறாங்க. எத்தனை பேருக்கு அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னு ஆசை இருந்தோம், இப்போ அவங்க கூட இல்லாம இருக்காங்கன்னு வருத்தப்படுறீங்க.